வணக்கம். சனி பிரதோஷம் ஜூன் மாதம் 27ஆம் தேதி ஆனி மாதம் 13ஆம் நாள் தமிழுக்கு சனிக்கிழமை சனி மகா பிரதோஷம் வருது. ஆனி மாதம்னாலே சிவனுக்குரிய மாதம். ஆனி மாதத்தை நம்ம ஜேஷ்டா மாதம்னு சொல்லுவோம். ஷடசீதி புண்ணிய காலத்தில் வர்ற இந்த ஆனி மாதத்தில் வர்ற மகா சனி பிரதோஷம் அன்னைக்கு ஏற்கனவே 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி போன்ற சனியினுடைய தாக்கத்தில் இருப்பவர்கள், குறிப்பாக கும்பராசி, மீனராசி, மேஷராசி, சிம்மராசி, தனுசு ராசியில் இந்த ராசிக்காரர்கள்லாம் அன்னைக்கு சிவனை வழிபடுவதன் மூலமும் நந்தி பகவானை, நந்தீஸ்வரரை, நந்தியம் பகவானை வழிபடுவதன் மூலமும் உங்களுக்கு சனீஸ்வரனுடைய தாக்கம் குறையும். நிச்சயமாக சிவாலயங்களுக்கு போங்க, சிவனையும் நந்தியையும் வழிபடுங்க. முடிந்தால் வில்வம் சாத்தி வழிபடுங்க. 11 முறை பிரதக்ஷணம் வலம் வழிபடுவது ரொம்ப விசேஷம். நிச்சயமாக நல்லதே நடக்கும். ஓம் நமச்சிவாய. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். சனி பிரதோஷம் ஜூன் மாதம் 27ஆம் தேதி ஆனி மாதம் 13ஆம் நாள் தமிழுக்கு சனிக்கிழமை சனி மகா பிரதோஷம் வருது. ஆனி மாதம்னாலே சிவனுக்குரிய மாதம். ஆனி மாதத்தை நம்ம ஜேஷ்டா மாதம்னு சொல்லுவோம். ஷடசீதி புண்ணிய காலத்தில் வர்ற இந்த ஆனி மாதத்தில் வர்ற மகா சனி பிரதோஷம் அன்னைக்கு ஏற்கனவே 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி போன்ற சனியினுடைய தாக்கத்தில் இருப்பவர்கள், குறிப்பாக கும்பராசி, மீனராசி, மேஷராசி, சிம்மராசி, தனுசு ராசியில் இந்த ராசிக்காரர்கள்லாம் அன்னைக்கு சிவனை வழிபடுவதன் மூலமும் நந்தி பகவானை, நந்தீஸ்வரரை, நந்தியம் பகவானை வழிபடுவதன் மூலமும் உங்களுக்கு சனீஸ்வரனுடைய தாக்கம் குறையும். நிச்சயமாக சிவாலயங்களுக்கு போங்க, சிவனையும் நந்தியையும் வழிபடுங்க. முடிந்தால் வில்வம் சாத்தி வழிபடுங்க. 11 முறை பிரதக்ஷணம் வலம் வழிபடுவது ரொம்ப விசேஷம். நிச்சயமாக நல்லதே நடக்கும். ஓம் நமச்சிவாய. மீண்டும் சந்திப்போம்.